ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து மார்னிங் பிரேக் அவுட் அண்ட் ஈவினிங் பிரேக் அவுட் லெவல்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இன்னைக்கு மார்னிங் பிரேக் அவுட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபார் பேஸ் மெட்டல்ஸாக இருக்கக்கூடிய அலுமினியம், காப்பர் அண்ட் ஜிங்க், அப்புறம் நேச்சுரல் கேஸ், அப்புறம் க்ரூட் ஆயில், இதில் இருக்கிற பிரேக் அவுட் லெவல்ஸ் என்ன, எதனால் வந்து நமக்கு அந்த பிரேக் அவுட் லெவல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸாக பார்த்துடலாம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஈவினிங் பிரேக் அவுட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன். இது வந்து என்ன லெவல்ஸ், என்ன சிக்னல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று 1 ஜூன் நம்ம ஈவினிங் பிரேக் அவுட் செஷன் நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பிரேக் அவுட் லெவல்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அலுமினியம்க்கு வந்து 391.7 கிராஸ் பண்ணான்னா அதில் நீங்கள் ஒரு 80 பைசே ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது நான் ஒரு பிரேக் அவுட் லெவலாக கொடுத்துருந்தேன். அதே மாதிரியே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருந்துச்சு. அதனால தான் வந்து நான் வந்து இந்த பை லெவல் ஃபார் அலுமினியம் வந்து நான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரியே காப்பருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் நல்லாவே செல்லிங் சைடில் வந்து அந்த லெவலை ஹிட் பண்ணியிருந்தா மார்க்கெட் வந்து அந்த சப்போர்ட் ஜோனை உடச்சி மார்க்கெட் எல்லாருமே கீழே தான் போனாங்க. அதே மாதிரியே நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரல் கேஸும் வந்துட்டு செல்லிங் சைடு தான் உங்களுக்கு நேற்று வந்து ஷார்ட் கால் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மார்க்கெட் நல்லாவே வந்து கீழே போயிருந்தான். ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து 314 தாண்டி இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் 302 கிட்ட வரைக்கும் வந்துட்டான். ஸோ அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருந்ததுனால தான் வந்து அந்த சப்போர்ட் ஜோனை உடச்சதுனால மார்க்கெட் கம்ப்ளீட்டாக செல்லர்ஸ் பக்கம் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து செல்லிங் சைடில் மட்டும் தான் நேற்று இருந்துச்சு. இன்றைக்குமே இப்போ வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் செல்லிங் சைடு தான் போயிட்டு இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா நான் சொல்லியிருந்தேன். க்ரூட் ஆயில் நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், நான் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நான் எடுக்கிறேன், சப்போர்ட்டுக்கு வந்து செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஜோன் நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் லாட் ஆஃப் வொலாட்டிலிட்டி இருந்துச்சு. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் லெவலையும் விட்டு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் நேற்று நான் கொடுத்துருந்தேன். 8,900 ரூபா அப்படிங்கிறது மார்க்கெட் அதையுமே பிரேக் பண்ணி மார்க்கெட் நேற்று நல்லாவே வந்து மேலே போயிருந்தான். ஸோ நீங்கள் ஒரு சின்னதாக பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் நேற்று பாருங்கள், நம்ம 8,900 கிராஸ் பண்ணால் ஒரு 50 ரூபா நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் நேற்று 9,026 ரூபா வரைக்கும் நேற்று மார்க்கெட் போயிருக்குது. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதில் வந்து ஜிங்க் மட்டும்தான் வந்து நம்மளோட டார்கெட் பை லெவலையும் வந்து ஹிட் ஆகலை, செல் லெவலையும் ஹிட் ஆகாமல் மார்க்கெட் அப்படியே சைட் வைஸ்லேயே போயிட்டு இருந்தான். மற்றபடி உங்களுக்கு வந்து அலுமினியம், காப்பர், நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண எக்ஸாக்ட் லெவல்ஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதுக்காக தான் அது எல்லாமே வந்து நான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு இண்டிகேஷன் மாதிரி தான் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்னையோட பிரேக் அவுட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியமுக்கு வந்துட்டு உங்களுக்கு 397 அண்ட் 393 நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அலுமினியம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு பையிங் சைடில் தான் இருக்கான் மார்க்கெட்டு. நேற்று நல்ல ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் விழுந்திருக்கான். இன்றைக்கும் வந்து மார்க்கெட் நல்ல க்ரீன் கேண்டில் தான் போயிட்டுருக்குது மார்க்கெட்டு. பட் ஒரு லாஸ்ட் 15-30 மினிட்ஸ் நீங்கள் கேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸில் தான் போயிட்டுருக்குது. மார்க்கெட் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு 397 அப்படிங்கிறத டார்கெட் அவன் பிரேக் பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்சஸ் இல்லை. மார்க்கெட் மேலே மட்டும்தான் போகும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை உடச்சிட்டான் அப்படின்னா மார்க்கெட் டெஃபினட்டாக மேலே தான் போகும். ஸோ நீங்கள் அங்கே பண்ணலாம். அது அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து செல்லிங் சைட் நான் வந்து 393 எடுத்திருக்கேன் இல்லைங்களா. ஸோ 393 பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னியோட லோ அதை தாண்டி அவன் கீழே இறங்கலை. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் நேத்தோட ஹையாகவும் இருக்கிறான் அந்த 392.75. ஸோ அதனால வந்துட்டு அங்கே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு 393 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக டெஃபினட்டாக இருக்கும். உங்களுக்கு அதை பிரேக் பண்ணி கீழே வந்தானா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு 80 பைசா ஒரு 4,000 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் சாலிடாக பார்க்கலாம் ஃபார் அலுமினியமு. அட் த சேம் டைம் காப்பருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காப்பர் வந்து உங்களுக்கு 1,372 ரூபா வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகுது. அண்ட் அட் த சேம் டைம் சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,364 ரூபா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. நம்ம காப்பர் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். அண்ட் அட் த சேம் டைம் நான் சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பார்த்துட்டு மட்டுமே நான் சொல்லலை. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை மட்டுமே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் தெர் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ் அஸ் வெல். மார்க்கெட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி மார்க்கெட் அவுட்லுக், ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்ஸு, அப்புறம் வந்து மார்க்கெட்டோட வொலாட்டிலிட்டி, வால்யூம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கால்குலேஷனில் கொண்டு வந்து தான் நான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து முழுக்க என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ஓன் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கலாம். பட் இது ஜஸ்ட் என்னோட ஒரு சின்ன சஜஷனாக தான் இருக்குது. உங்களோட ப்ரெடிக்ஷனுக்கு இது ஒரு ஜஸ்ட் சஜஷனாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் அது அப்படி பண்ணியிருக்கேன் நான். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் நான் சும்மா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை மட்டுமே வச்சு பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் தான் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ 1372 வந்து நான் உங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டால் இந்த ஒரு 1372 அந்த அளவுக்கு பெருசாக பிரேக் பண்ணவே முடியல. கடந்த ஒரு என்ன சொல்கிறது 18th ஆஃப் மேலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே தான் போயிட்டுருக்கே தவிர, மார்க்கெட் அவனால் அந்த லெவலை பிரேக் பண்ண முடியல. ஸோ பட் ஆனால் இன்னைக்கு அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி உடச்சிருக்கான் அவன். ஸோ 1372 ஆல்ரெடி அவன் பிரேக் பண்ணிட்டான் அவன். ஸோ இது வந்து நான் மார்னிங் பார்க்கும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் கீழே இருந்துச்சு. பாருங்கள் இன்றைக்கி நல்லாவே வந்து மார்க்கெட் மேலே போயிருக்குது. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ இதுதான் வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இது வந்து இப்போவே கூட வந்து நம்ம இதை க்ரீன் கலர் மாற்றிக்கலாம். ஏன்னா நான் அதை பிரேக் அவுட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்ணும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சம்வேர் அட் 1367 1368 தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ அப்போ 1372 ஒரு நல்ல பிரேக் அவுட் லெவல், அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்துச்சு. மார்க்கெட் அதுக்கு மேலே போணுச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பையிங் சைடு போகும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரெடிக்ட் பண்ணி இருந்தேன் நான். ஸோ அதே மாதிரியே வந்து 1372 பிரேக் பண்ணி 1376 வரைக்கும், அதுவும் வித்தின் 10 மினிட்ஸில் அவங்க மார்க்கெட் மேலே போயிட்டு வந்திருக்கான். ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களால் இந்த லெவல் எடுக்க முடியாது. பட் ஸ்டில் நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ராப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ். அதனால் கண்டிப்பாக கம்மிங் செஷன்ஸில் என்னோட லெவல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக முடியும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பையிங் சைட் ஹிட் ஆகிட்டதுனால வந்து நமக்கு அந்த 1372 நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி ஒருவேளை மார்க்கெட் வந்து திரும்ப செல்லர்ஸ் வேறு ஏதோ ரீசன்ஸ்னால செல்லர்ஸ் டாமினேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அங்கே செல்லிங் லெவலுக்கான சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1364. ஸோ 1364 ரூபாயை அவன் அடித்து கீழே இறங்குனா அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு செல்லிங் சைடு இன்னும் கொஞ்சம் ஒரு 3 ரூபா 4 ரூபா டெஃபினட்டாக போகும். பட் நம்ம சேஃபர் சைடுக்காக எப்போவுமே நான் ஒரு 1 ரூபாயில் முடிச்சுட்டு வெளில வர்றதுக்கு தான் நான் எப்போவுமே ரெக்கமெண்டேஷன் கொடுப்பேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த இடத்துல டெஃபினட்டாக ஒரு ப்ராஃபிட் 3750 ரூபா கிட்ட பார்க்கலாம் ஃபார் காப்பரு. ஜிங்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேற்றுமே ஜிங்க் நம்ம ஈவினிங் செஷன்ஸுக்கு வந்து நம்மளோட என்ட்ரி வந்து சப்போர்ட் ஜோனையோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனையோ அவன் ஹிட் பண்ணலை. இன்றைக்கி ஹிட் பண்ணுறானா அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம. ஸோ பையிங் லெவலுக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 372 இருக்குது. அட் த சேம் டைம் செல்லிங் லெவலுக்கான சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 367 இருக்குது. ஸோ ஜிங்க்கை நம்ம எடுத்துடலாம். ஸோ ஜிங்க்கை நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க்குமே வந்து நல்லா இப்போ ஒரு 11 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான் எல்லாத்துலேயுமே. நான் நேச்சுரல் கேஸ் காப்பர்லையும் பார்த்தோம், நம்ம இப்போ ஜிங்க்லேயுமே பார்க்குறோம். பட் ஜிங்கோட பையிங் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 372 நான் கொடுத்துருக்கேன். இன்னும் நமக்கு அதை வந்து அவன் ஹிட் பண்ணலை. ஸோ இது ஸ்டில் ஓப்பன் தான் இது. ஸோ 372 அவன் ஹிட் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு டெஃபினட்டாக 1 ரூபி வரைக்கும் அவன் மேலே போவான். நம்ம 80 பைசாவில் முடிச்சுட்டு வெளில வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்துலாம், ஒரு 4000 ரூபா ப்ராஃபிட் பார்த்துடலாம். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினட்டாக அது ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஆமாம், அது நல்லாவே ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். இது நம்ம இது கிட்டக்க போயிடுறேன் நான். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் 370 சுற்றிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இன்னும் ஒரு 1 ரூபா வெயிட் பண்ணலாம். 372 கிராஸ் பண்ணான்னா கண்டிப்பாக நீங்கள் பையிங் சைடு எடுக்கலாம் மார்க்கெட்டை. உங்களுக்கு டெஃபினட்டாக மார்க்கெட் ப்ராஃபிட்டில் தான் வந்து முடியும். அதே நீங்கள் செல்லிங் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 367க்கு கீழே இறங்கினா அப்படின்னா மார்க்கெட் அப்போ வந்து உங்களுக்கு செல்லர்ஸ் டாமினேஷன் இருக்கும். அப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜிங்கோடது. இது ஜிங்கோட லெவல்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜிங்கோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அலுமினியம் ஜிங்க் வந்து 372 பையிங் லெவலுக்கான இது. செல்லிங் லெவலுக்கானது வந்து 367 ரூபா வந்து செல்லிங் லெவலோடது நம்ம வச்சுருக்கோம். இப்போ அடுத்து நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில் இருக்குது. நேச்சுரல் கேஸோடது பார்த்தீங்கன்னா 307 ரூபா நான் பையிங் லெவலாக வச்சுருக்கேன். செல்லிங் லெவலுக்கான சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 296 இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸ் பாருங்கள் ரொம்பவே வந்து மார்க்கெட் கீழே தான் போயிட்டுருக்கான். நீங்களும் வந்து பாருங்கள், ஒரு கடந்த 15 மினிட்ஸாகவே கூட எடுத்து பார்க்கலாம். நம்ம இங்கே பாருங்கள் 15 மினிட்ஸ் 10 o'clockலேருந்து மார்க்கெட் கீழே டவுன்வர்ட்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. பட் அதுக்காக நம்ம வந்து மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. எஸ், மார்க்கெட் கீழே போகலாம், சுச்சுவேஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. மார்க்கெட்டோட நிலவரம் கீழே போகணுங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எஸ், நத்திங் வி கேன் ப்ரெடிக்ட். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுன்வர்டில் தான் இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 307 ரூபாய்க்கு மேலே போனால் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு பையிங் சைட் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. நீங்கள் டெஃபினட்டாக 2 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். அட் த சேம் டைம் மார்க்கெட் கீழே இறங்கினாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 302 இருக்கிறது
ஒரு 296க்கு கீழே இறங்குனா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு செல்லிங் ஷார்ட் கால் போடலாம், செல் பண்ணலாம். எக்ஸிட் பண்ணுறது கண்டிப்பாக ₹2 டிஃப்ரென்ஸில் எக்ஸிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து நேச்சுரல் கேஸ்க்கு. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து க்ரூட் ஆயில் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ க்ரூட் ஆயிலோட லெவல் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து 9,000 ஹிட் பண்ணால், பட் 9,000 ஹிட் பண்ணவும் அவனால் அதுக்கு மேலே போக முடியல. செல்லர்ஸ் திரும்ப டாமினேஷன் பண்ணி மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நேற்று 9,000 வரைக்கும் போனவன் இன்றைக்கி பாருங்கள் திரும்ப 8,700 கிட்ட தான் அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன் க்ரூட் ஆயில். அதனால நம்ம வந்து ஒரு பையிங் சைடில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 ரேஞ்சில் இருக்குது. அந்த 9,000 ஹிட் பண்ணானா, தாண்டி மேலே வந்தானா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ₹50லேருந்து ஒரு ₹70 மினிமம் ப்ராஃபிட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் ₹50 டார்கெட் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து மினிமம் எவ்வளோ ஈஸியாக முடிச்சுட்டு எவ்வளோ சேஃபாக முடிச்சுட்டு வெளில வரலாம் அப்படிங்கிறது தான் நான் எப்போவுமே யோசிப்பேன். அந்த ரீசன்னால் வந்துட்டு நான் 9,000 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு 9,050 முடிச்சுட்டு வெளில வந்துட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். அண்ட் செல்லிங் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8,400 நான் வச்சுருக்கேன். ஸோ 8,400ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஜோனாக இருக்குது உங்களுக்கு அது. ஏன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் கீழே இறங்குனானா மார்க்கெட் நல்லாவே கீழே இறங்கலாம். ஒரு 8,200 வரைக்கும் கூட மார்க்கெட் கீழே இறங்குவோம். பட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு ₹50 ப்ராஃபிட்டில் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வந்துட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இது வந்து க்ரூட் ஆயிலோடது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக இருக்கிற இன்னைக்கோட பிரேக் அவுட் லெவல்ஸு ஃபார் அலுமினியம், காப்பர், ஜிங்க், நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில். இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் தான். நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். மார்க்கெட் வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, எதை பேஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணுறோம், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். அண்ட் அட் த சேம் டைம் அது மட்டுமே இல்லாமல் வேரியஸ் வால்யூம் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த மூமெண்ட் மார்க்கெட் அவுட்லுக்லாம் வச்சு தான் நம்ம வந்து சப்போர்ட் ஜோன் எங்கே வந்து செல்லர்ஸ் உள்ளே இறங்குவாங்க அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே பயர்ஸ் வந்து உள்ளே வந்து டாமினேஷன் பண்ணலாம், இல்லை திரும்ப அந்த சப்போர்ட் ஜோன்லேயுமே வந்து பயர்ஸ் டாமினேஷன் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயுமே வந்து செல்லர்ஸ் டாமினேஷன் பண்ணலாம். அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லெவல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட லெவல்ஸை வந்து நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு சஜஷனாக எடுத்துக்கலாம் நீங்கள். பட் கண்டிப்பாக உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்லாம் டெஃபினட்டாக பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் ஹெல்பிங் மீ சப்போர்ட். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.